அன்பு இறை நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே 2026வது ஆண்டினுடைய முதல் ஓய்வு நாளின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை என்னை காட்டிலும் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள், அப்படி வாழ்த்துகிறேன். நீங்கள் அநேக கிறிஸ்துமஸ் நாளை அநேக புத்தாண்டை காண வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒருவேளை என்னை விட வயதானவர் இருந்தால் இன்னும் ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்கள் இருக்கின்ற வரையிலே ஆண்டவருடைய புதிய ஆண்டுகளை காண வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். மாட்சியின் திருக்காட்சி என்கிற தலைப்பிலே நம்ம தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு மாட்சியின் திருக்காட்சி. அப்படியானால் இந்த வெளிப்படுதலுக்கு மறுமொழி என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆண்டவருடைய மாட்சி, ஆண்டவருடைய திருக்காட்சி வெளிப்பட்டதே, அந்த வெளிப்பட்டதனுடைய மகிமைக்கான மறுமொழி என்ன? எபி பாணி என்று தமிழிலே தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த சொல் இயேசு கிறிஸ்து பிறந்து 25ஆம் தேதி பிறக்கிறார் என்று சொல்லுகிறோமே, அந்த 25க்கு பிறகு 12 நாட்கள் கழித்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே அனுசரிக்கப்படுகின்ற ஒரு விழாவாகும். ஆக எபிபானி என்று சொன்னால் கிறிஸ்துமஸுக்கு பின் 12 நாட்கள் கழித்து, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய கொண்டாட்டம். அப்படி எபிபனிக்கு முதல் டைரக்ட் அர்த்தம் ஏதாவது இருக்குதான்னு சொன்னா வெளிப்படுத்துதல், வெளிப்படுதல், கர்த்தருடைய மாட்சியை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய பெரிய கிருபையை வெளிப்படுத்துவதுதான் எபிபனி என்று சொல்லுகிறார்கள். துவக்க கால கிறிஸ்தவர்கள் இந்த நாளை மிக விமரிசையாக கொண்டாடினார்கள். நாளடைவில் கடக்க கிறிஸ்துமஸ், நியூ இயர் அதோடு விட்டுட்டோம். இந்த நாள் சரியான கொண்டாட்டத்திற்கு உரியதான நாளாக மாற்றப்படவில்லை. ஏன்னு சொன்னா இந்த 2 நாட்கள் சொல்றோம். கிறிஸ்துமஸ் என்பது இயேசுடைய வருகையை காட்டுவது, வருகையை குறிப்பது, வருகையில நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை பரிசோதிக்கின்றது தான் கிறிஸ்துமஸ். அடுத்தது இந்த எபிபனி என்பது கடவுளின் வெளிப்பாட்டை, கடவுள் எவ்விதமாக தன்னுடைய மகிமையால் இந்த உலகை நிறைத்தாரோ, மகிமையை வெளிப்படுத்தினாரோ, மகிமையால் வெற்றி சிறந்தாரோ அதை காட்டுவது. ஆக எபிபனி என்பது கடவுளுடைய மகிமை வெளிப்படவும் நாம் புரிந்து கொள்ளவும் பகிரவும் உரியதாக இவ்விதமாய் அழைக்கப்படுகிறது. செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவுள்ள சித்தத்தின்படியே இன்றைய நாள் என்னுடைய சிந்தனையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மாட்சிமை அடைகிறீர், நீர் வெளிப்படுத்தி காட்டுகிறீர். ரெஸ்பாண்டிங் டு தி ரெவல்யூஷன் என்று சொல்கிறார்களே, ஆகவே உம்முடைய வெளிப்படுத்துதல் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே எங்கள் சிந்தனைகளை ஆசீர்வதித்து உம்மை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமாய் மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி சில்வாய் உந்தன் மங்கா வெளிச்சம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி சில்வாய் உந்தன் மங்கா வெளிச்சம். நாங்கள் 3 ஞானிகள் வீட்டு வந்தோம் வெகு தூரம், காடு மேடு மாலை தாண்டி கடவுளை தேடி. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்வாய் முந்தன் வெளிச்சம். இந்த பாடல் சிறு வயதிலே, அதாவது என்னுடைய 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்கிற சொல்லுகின்ற அந்த துவக்க கால வகுப்புகளிலே நான் பாடிய பாடல். ஒரு டிராமாவில் நாங்கள் பாடினோம் அந்த பாட்டை. ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்வாய்
உந்தன் மங்கா வெளிச்சம், என் ஆண்டவர் வழிகாட்டுகின்ற ஒளி விளக்காய் தேடுகின்ற அந்த காட்சியை சித்தரிக்கின்றது தான் இந்த ஒவ்வொரு. ஆகவே ஆண்டவரை தேடி வந்தவர்கள் 3 சாஸ்திரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்ல, 300 சாஸ்திரிகள், ஏறக்குறைய 300 சாஸ்திரிகள் வந்தார்கள். ஏரோதனுடைய அரண்மனைக்கு போனாங்க. எல்லாம் அந்த 300 பேரும் போன உடனே ஏரோது பயந்துட்டான். இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது, அதுவும் படித்தவர்கள் கூட்டம், ஞானிகள் கூட்டம், அறிவாளிகள் கூட்டம், சாஸ்திரிகள் கூட்டம் என்று சொல்லி பயந்து எல்லாரும் கூப்பிடுறான், வாங்க 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 வாங்க. அரண்மனைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, அவனுக்கு ஆதரவாக இருந்தவங்கெல்லாம். அப்போ கேட்குற என்ன விஷயம்? அப்போ சொல்றான், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர்கள் எங்கே? அவங்க எட்டோட ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறாங்க. கிழக்கில் அப்படி நட்சத்திரை பார்த்தோமே, அதை பார்த்து தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவனுக்கு ஒரு பெரிய கிளேசம், மனதிகில். என்னடா அது, நம்மை காட்டிலும் ஒரு அரசன் நமக்கு விரோதமாய் வந்து விட்டானா? யார் அந்த அரசன் என்று கேட்பதற்கு பதிலாக இவர்களுக்கு மறுமொழியா சொல்கிறான், ரொம்ப சந்தோஷம், நீங்க போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் போய் வணங்கி கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் இவ்விதமாய்த்தான் இருக்கிறார்கள். இயேசுவை காட்டுகிறோம், இயேசுவை காட்டுகிறோம் என்று சொன்னால் நீங்க காட்டிட்டு நீங்க வணங்குங்க, அப்புறம் நாங்க வந்து வணங்கிக்கிறோம் இப்படி சொல்றாங்க. போப் ஜான் பால் 23 என்று சொல்கிறவர், போப் பால் அல்லது போப் ஜான் 23 என்று சொல்லுகிறவர் ஒரு பெரிய போப்பாண்டவராக ரோம் நகரிலே வாட்டிக்கனிலே பதவியேற்றுக் கொள்கிறார். போப்பாக அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறார். போப்பாக இந்த போப் ஜான் 23 அபிஷேகம் பெற்றவுடனே அந்த நாட்டில் உள்ள ஒரு சிறைச்சாலைக்கு செல்லுகிறார். சிறைச்சாலைக்கு சென்றவுடன் சிறை அதிகாரி உட்பட அனைவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். போப் ஜான் 23 அவர்கள் இங்கே வந்து விட்டார்களே, எல்லாரும் ஓடி ஓடி அப்படி இப்படி ஆடுறான், தோத்திரம் பண்றான், வணக்கம் பண்றான், சல்யூட் அடிக்கிறான். அப்போ அந்த போப் ஜான் 23 என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் விருந்து கொடுங்க. உடனே ஆயத்தம் பண்ணாங்க, விருந்து கொடுத்தாங்க. எல்லாரும் விருந்து நல்லா சாப்பிட்டாங்க, கைதிகள் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இவர் கேட்ட ஒரு கேள்வி, நான் ஏன் உங்களிடம் வந்தேன் தெரியுமா? ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின் என்று சொன்னார். நான் ஏன் உங்களிடம் வந்தேன் என்று கேட்கிறார். எல்லாரும் திரு விழிக்கிறான். நல்லா திடீர்னு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாரு, நல்லா சாப்பிட்டுட்டோம், திருப்தியாக முடிச்சிட்டோம். இந்த முடிவு நேரத்தில் நான் ஏன் வந்தேன் என்று கேட்கிறாரே, பயந்து போனார்கள். அப்ப இவரே சொன்னார், நானே சொல்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே வர முடியாத காரணத்தினாலே நான் உங்களை தேடி வந்தேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இறைவனை மக்கள் தேடி போக கூடாது என்பதற்காக, தேடி போக முடியாது என்பதற்காக இறைவன் மக்களை நாடி தேடி வந்தார். அதுதாக இந்த எபிப்பானி என்று சொல்கின்ற இந்த நாள், மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளை அனுசரிக்கிற நாம், இந்த நாளுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கின்ற நாம், முதலாவதாக கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்கிற தலைப்பில் நாம் சிந்திப்போம். கிறிஸ்துவின் வெளிப்பாடு எந்த விதத்திலே காணப்படுகிறது? முதலாவது, நீதியின் அடையாளமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பது நீதிக்கு அடையாளமாக காணப்படுகிறது. நட்சத்திரத்தை பார்த்தார்கள். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நட்சத்திரம் பற்றி சொல்லும் பொழுது அநேகரை நீதிமான்களாக மாற்றுகின்ற ஆற்றல் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த நட்சத்திரம் என்பது மிக சிறப்பான ஒரு இடத்தை வேதத்திலே வகிக்கிறது. சாஸ்திரிகளும் சிறப்பான இடம், அவர்கள் பார்த்த அந்த நட்சத்திரங்களும் சிறப்பான இடத்தை வகிக்கிறது. இந்த நட்சத்திரமானது அவ்வப்போது இடம் மாறுகின்ற தோற்றம். வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்தில் இடம் மாறுங்கள், பிரபஞ்சங்கள்ல இடம் மாறிக்கொண்டே போகும், இப்படி போகும் போய்கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு நட்சத்திரம் பிரகாசமா மாறிடும். 6 மாதம் பிரகாசம் இருக்கும், 6 மாதத்திற்கு பிறகு பிரகாசம் டல்லாகி மறுபடியும் ஆரம்பிச்சிடும். இதுதான் நட்சத்திரத்தினுடைய வேலைகள். ஏரோது மன்னனை அவர்கள் பார்க்கிறார்கள். திகிலடைந்த ஏரோது மன்னன், நீங்கள் சென்று ஆண்டவரை கண்டு பணிந்து பின் வந்து சொல்லுங்கள், நானும் சென்று பணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி, இந்த நிகழ்வுக்கு பிறகு வெளியே வருகிறார்கள். வந்தவுடனே மீண்டும் அந்த நட்சத்திரம் பிரகாசத்தினாலே மீண்டும் அது வழிகாட்டியே செல்லுகின்றது.
என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சாஸ்திரிகள் தங்களுடைய காரியத்திலே, தங்களுடைய செயல்பாடுகளிலே அவர்கள் அறிவித்தது என்ன என்று சொன்னால், யூதருக்கு ராஜா என்று பகிரங்கமாய் டிக்ளேர் செய்தாங்க. யூதருக்கு ராஜா, அதான் எபிபனி. கடவுளுடைய திருவெளிப்பாடு என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த சாஸ்திரிகள் வாயினாலே சொன்னார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அடுத்ததாக அந்த ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே என கருமையான தேவ ஜனமே, நாம் யூதரின் ராஜாவை காண்பதற்காக, அந்த திரு காட்சியை காண்பதற்காக, அந்த வெளிப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வதற்காக வந்திருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிற சிந்தனைகள், முதல் சிந்தனை நீதியின் அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று சொல்வது நீதியின் அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பிலே வானிலே அதிசயமாக விண்மீன் தோன்றியது என்று பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு நட்சத்திரம் பிரகாசமாய் ஒளிவிடும், சுடர்விடும். அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு அதிசயம் இந்த பூமியிலே நடைபெறும். அந்த அதிசயமே பெரிய அதிசயமாய் நடைபெற்றது. ஆண்டவர் இயேசு பிறந்தார். மத்திய சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் போகும் பொழுது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த தளத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். பிள்ளைக்கு ஆண்டு போயிடுச்சுங்க. மறுபடியும் நடத்தி செல்லுது. இந்த 3300 பேரை நடத்தி போகிறது. சாஸ்திரிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் கிறிஸ்துவின் பிறப்பிலே. இவர்கள் சென்று அங்கே பார்க்கின்ற காட்சி என்ன? இறைவனை பார்க்கிறார்கள், குழந்தை வடிவிலே பார்க்கிறார்கள், இறைவனோடு சேர்த்து தாயையும் தந்தையையும் பார்க்கிறார்கள், ஒரு குடும்பமாக பார்க்கிறார்கள். இதுதான் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது குடும்பமாக வெளிப்படுகிறார். ஆகவே நீதியை நிலைநாட்ட வந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அங்கே பிறந்திருக்கிறார். ஏன் அவர் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆதியாம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை ஆண்டவர் படைத்தது யாரோ ஒரு சாயலாக, அல்லது எதனுடைய சாயலாக அல்ல, தன் சொந்த சாயலாக படைத்தார். ஆனால் அவன் தவறு செய்தவுடனே, மீறுதல் செய்தவுடனே, அநீதி செய்தவுடனே இந்த சாயலை இழந்து போனான். தன் சாயலை இழந்து போன அந்த மனிதனுக்கு மீண்டும் ஒரிஜினாலிட்டி கிடைப்பதற்காக, சாயலை திருப்ப கொடுப்பதற்காக, தம்முடைய ரூபத்தின்படியே அவனை மீண்டுமாக இந்த உலகத்திலே அவருடைய சாபத்தை நீக்கி சாயலை தருவதற்காக தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வந்தார். பூமியிலே பார்க்கிறோம். அவர் பூமியிலே வந்த நோக்கம், அந்த வெளிப்பாடு ஏன் வந்தது என்று சொன்னால், இழந்து போன மனிதன் தன் சாயலை மீண்டும் பெற வேண்டும். எதன் மூலமாக இழந்தான் என்று சொன்னால், சுயநலத்தினாலே இழந்தான், அநீதியினாலே இழந்தான், சுரண்டல் தன்மையினாலே இழந்தான். இன்றைய பல காரியங்கள், காரண காரியங்கள் இருக்கிறது உலகத்திலே. மனிதன் தன்னுடைய ரூபத்தை மறந்து விடுகிறான், மாற்றிக்கொள்கிறான். நல்லா இருக்கிறவன் திடீர்னு பணம் வந்தவுடனே மாறிவிடுறான், நல்லா இருக்கிறவன் ஏழையானவன மாறிவிடுறான். ஆகவே தீமை செய்க நாடுகிறதாக சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீதியை அடையாளமாக, நீதியின் அடையாளமாகத்தான் என் இயேசு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சுயநல கூட்டத்தின் மத்தியிலே, அதிருப்தி கூட்டத்தின் மத்தியிலே, அநீதியின் கூட்டத்தின் மத்தியிலே, சுரண்டல் செய்கின்ற காரணத்தின் மத்தியிலே, மனித வளங்கள் பாழ்படுகின்ற இவர்கள் மத்தியிலே மீண்டும் தன்னுடைய ரூபத்தை, சாயலை மனிதனுக்கு கொடுப்பதற்காக இறைவன் மாட்சிமையாய் வெளியே வருகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய வல்லமை நம்மிடத்திலே ஒளி விடுகிறது, ஒளி வீசுகிறது, நட்சத்திரமாக ஒளி வீசுகிறது. அம்மாட்சி பெற்ற கிறிஸ்தவத்தை நீதி வழங்கிட கருவியாக பயன்படுத்த வேண்டும். எதை என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய ஒளி நம்மிலே பரவ வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 45ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களை நீங்கள் வீடுகளிலே வாசிப்பீர்களே, ஆனால் அதில் 24ஆம் வசனம் படிங்க. கர்த்தரிடத்தில் மட்டுமே நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி. ஆமாங்க,
கர்த்தரிடத்தில் மட்டும், இந்த உலகத்தில் வேறு யாரிடத்தில் நீதி இல்லை, எல்லா நீதி தான். அநீதி நிறைந்த உலகம். ஆகவே தான் நீதிக்கு சாட்சியாக, அடையாளமாக இயேசு வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகா தெளிவாய் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மட்டுமே அந்த நீதி இருக்கிறது, அவர் மட்டுமே நீதியை சரியாக வழங்குவார். என கருமையானவர்களே, ஆக இறைவனுடைய தோற்றம், இறைவனுடைய மகிமை, இறைவனுடைய வெளிப்பாடு முதலாவதாக நீதியின் அடையாளமாய் வெளிப்பட்டது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று சொல்வது விடுதலின் அடையாளமாக வெளிப்பட்டது. விடுதலின் அடையாளம். மேரி அம்மா பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 48 வசனம் படிங்க. லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியர் என்பார். மிக அருமையான பாட்டு பாடுறோம். அது பொருள் என்ன? மேரி அம்மாவுக்கு குழந்தை இருக்கிறது, உன் வயிற்றிலே உற்பத்திக்கு பரிசுத்த ஆவியானவர் பிறக்க போய் சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? பயப்படுறாங்க. பயந்தவன் சொல்றான், பரிசுத்த ஆவி முடியல நேரன்னு சொல்றான். உடனே அடுத்த நிமிடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாடல், கீதம் பாடுற, மரியாளின் கீதம். லூக்கா சுவிசேஷத்துல மிக சிறப்பான பாடல். அந்த 5-6 வசனங்கள். 48 மறுபடியும் படிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை, என் அடிமையின் தாழ்மையை பார்த்தார். எங்கே அடிமை உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை விளக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக இயேசுனுடைய வெளிப்பாடு, எபினி என்று சொல்றார்களே, அந்த எபிபனி என்பதனுடைய வெளிப்பாடு என்ன? முதலாவதாக நீதியின் அடையாளத்தை சுட்டி காட்டுவதற்காக வந்தார். இரண்டாவது இந்த விடுதலையின் அடையாளமாய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து விடுதலையின் அடையாளமாக வருகிறார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே இயேசு என்னுடைய அடிமையின் தாழ்மையை பார்த்து என்னை விடுவிக்க வந்தார் என்று இந்த அம்மா சொல்றாங்க, மரியாள் அம்மா சொல்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக மக்கள் கூட அடிமையிலே நொந்து கொண்டிருக்கிறார்கள், அடிமை தனத்திலே வெந்து கொண்டிருக்கிறார்கள், அடிமை தனத்திலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அடிமைகள் இன்று சாராயத்திற்கு அடிமையாய் எத்தனை வாலிப பிள்ளைகளும் எத்தனை ஆண்களும் அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். அதனால குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறதே, இது ஒரு பெரிய அடிமைதான். பணத்திற்கு அடிமையாக ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பணம் என்று பணத்திலே விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பணத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நான் தான் உயர வேண்டும் என்று பதவி ஆசை, பதவி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பதவிக்கு அடிமை. இவ்விதமாய் இந்த உலகத்திலே பல அடிமைகள், ஏறக்குறைய எல்லாருமே அடிமைகள். ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான், விடுவிப்பதற்காகத்தான், விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று இரண்டாவதாக பார்க்கிறோம். மரியாள் சொல்றார், அடிமையின் தாழ்மை. என்னுடைய தாழ்மையில் நான் இருந்தேன், தாழ்மையாய் இருந்தேன், எளியவளாய் இருந்தேன், புறம் தள்ளப்பட்டவளாய் இருந்தேன். என்னை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஆகவே என் அடிமையை விடுதலையாக மாற்றினார் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய வெளிப்பாடு, கிறிஸ்துவின் வெளிப்பாடு எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? நாம் அனுபவித்திருக்கிற அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறுகிறோமா? அடிமை தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறோமா? நன்றாக சிந்திப்போம். அந்த மரியாளின் கீதம் லூக்கா 1 அதிகாரம் 50 54 வரை நீங்கள் வீடுகளில் படியுங்க. ரொம்ப நிதானமா படிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா சொல்லுது பாருங்க. 51 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை பொறாமை. பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதாங்க விடுதலை. பொறாமை, அகந்த சிந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். தூக்கி போடுறார். வேண்டாம். எதுக்கு பொறாமப்படுறீங்க? அவர்களுக்குரிய காரியம் அவர்களுக்கு இருக்கிறது, உங்களுக்குரிய செயல்பாடு உங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏன் நீங்கள் அகந்தை கொள்கிறீர்கள்? நான் தான் உயர்ந்தவன், நான் தான் தாழ்ந்தவன், அவர்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. ஆகவே அகந்தை கொள்கின்றவர்களை சிதறடிக்கிறார். அடுத்தது படிங்க. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி என்ன விடுதலை பாருங்க. பலவான், நான் தான் உயர்ந்தவன், என்னை காட்டிலும் யாரும் இல்லை. கோலியாத் சொன்னா நான் தான் உயர்ந்தவன் சொன்னான். ஒரே கல் அடிச்சு சாவடிச்சிட்டான்.
தானியேல், தாவீது. ஆகவே கோலியாத்தை போல அகந்தை உள்ளவர்களாய், அகந்தை சிந்தை உள்ளவர்களாய் எத்தனை பேர் மாறிக்கொண்டிருக்கிறோம்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அகந்தை சிந்தை மாத்திரமல்ல, தற்பெருமை, நான் தான் உயர்ந்தவன், அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று சொல்கிறவர்கள், இவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் என் இயேசு வந்தார் என்று பார்க்கிறோம். அது 52வது படிங்க. பலவான்களை 52 பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி, ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தி. தாழ்மை உள்ளவர்களை, யார் யார் தாழ்மைப்படுகிறார்களோ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர்கள் உயர்த்துவார். அல்லேலூயா. தாழ்ந்த இடத்திலே செல்லுகின்ற தாழ்மையான மக்களுக்கு உயர்வை கொடுக்க என் ஆண்டவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 53ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பசி உள்ளவர்களை, பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு நன்மைகளினால் நிறைப்பி. இதுதான விடுதலை. ஏதோ விடுதலை என்று சொன்னால் ஆவிக்குரிய விடுதலை, பிசாசின் விடுதலை, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உண்மையாகவே ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை என்ன? அகந்தையிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, வறுமை தனத்திலிருந்து விடுதலை, தாழ்மைப்படுதலிருந்து விடுதலை, பசித்தலிலிருந்து விடுதலை. அது மாத்திரமல்ல, 54 படிங்க கடைசியா. தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய. என்றென்றைக்கும் இரக்கம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அடிமை தளத்திலே விட்டு போயிடவில்லை. எல்லாம் அந்த அடிமை தளத்தில் மீட்சி அடைவதற்காக, மீள்வதற்காக நம்மை முழுமையாய் ஈடுபடுத்தவர். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. அப்படின்னா அவர் பெரிய அரசன், பெரிய ராஜா, யூத ராஜா. அந்த யூதத்திற்கு அரசனாக வந்தவர் அடிமை தளத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக பாடுபடுகிறார். முதலாவதாக நீதிக்காக அடையாளமாய் பாடுபட்டார். இரண்டாவது, அவர் வந்த நோக்கம் அடிமையின் விடுதலைக்காக பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே, இன்றைய சூழ்நிலையிலே நாமும் பல தடைகளை கடந்து பல அடையாளங்களினால் இயேசுவை பின்தொடர விரும்புகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் முடியல. ஏன்னு சொன்னா, நம்முடைய தேடுகை எல்லாம் அவர் எங்க உயர்ந்த இடத்திலேயே தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த சாஸ்திரிகள் சென்றார்கள், அரண்மனைக்கு சென்றார்கள். அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் நினைத்தார்கள். ஆனால் அவர் பிறந்தது சாதாரணமான முன்னணி வெளிப்படுத்தி காட்டினார். தன்னை தாழ்மையின் ரூபமாக வெளிப்படுத்தி காட்டினாரே, தன்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கின்றவராக வெளிப்படுத்தி காட்டுகிறாரே, அந்த அடிமைத்தனத்தை யாருமே பார்க்கறது இல்லை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பெரிய கோலாகலமாய் பிறந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே படோபகாரங்கள், எல்லா ஆலயங்களும் நிரம்பி வழிகிறது. புதிய ஆடைகள், புதிய வண்ணமான டிசைன்ல நகைகள், ஆலயத்தில் அலங்கரிப்புல லட்சமாக செலவு பண்றாங்க. கல்லறை திருவிழா என்று ஒன்று வருகிறது. அந்த கல்லறை திருவிழாவில் பார்க்கும் பொழுது கல்லறைகளை போய் பணத்தை கொட்டி நிறைய செலவு பண்றான். எனக்கு அருமையானவர்களே, இவைகளில் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுவதே இல்லை. அடிமைகள் எங்கெங்கே இருக்கிறார்களோ, அடிமைத்தனம் எங்கெங்கே இருக்கிறதோ, சுரண்டல் எங்கெங்கே இருக்கிறதோ, அகந்தைகள் எங்கெங்கே இருக்கிறதோ, தீமைகள் எங்கெங்கே மலிந்து காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் என் ஆண்டவர் அடிமைத்தனத்தை விடுவிக்கின்றவராக வெளிப்படுகிறார் என்று பார்த்தோம். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் சொன்னால், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் நம்மை வெளிப்படுத்தினாரே தவிர, உயர்குலத்திலே தோன்ற வேண்டும், உயரிய எண்ணங்களோடு பிறக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே உலாவ வேண்டும், பணக்கார ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்ல. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆன்மீக வாழ்க்கை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த அருமையான இந்த சாஸ்திரிகள் சென்றவுடனேயே தாயையும் தந்தையையும் குழந்தையும் ஒன்றாக ஒற்றுமையான இடமாக பார்த்தார்கள். அவ்விதமாக. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாயை தனியாக பிரிச்சுட்டான், குழந்தைய தனியாக பிரிச்சுட்டான், அவரை தனியாக பிரிச்சுட்டான், தனி கோயில் கட்டிக்கிறாங்க, தனி. இதற்காக ஆண்டவர் வரவே இல்லை. விடுவிக்க விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அடோரிங் கிரைஸ்ட் த டிவைன் இஸ் எபிபானி என்று சொல்லுகிறார்கள். எபிபான்சி,
ஆக எபிபேனி என்று சொன்னால் ஆழ்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்மீக துறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை வணங்குகின்ற விதத்திலே ஆன்மீகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வீக வெளிப்பாட்டை உணர வேண்டும். கிறிஸ்துவம் என்று சொன்னால் அவர் வெளிப்படுதல் என்பது யாருக்காக உணர வேண்டும்? நீதிக்காக முதலாவதாக வந்தார். இரண்டாவதுக்காக நீதியோடு கூட அடிமை தனத்தை மீட்டெடுப்பதற்காக. ஒரு பாடல் ஒன்று பாடுகிறோம், என்னவென்று சொன்னால், இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே சிறு தீபம் போல பிரகாசிப்போம், அந்தகாரலோகின் இருள் நீக்குவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆக விடுதலை வாழ்வு என்று சொல்லும் பொழுது, இயேசு மீட்பர் வந்தார் என்று சொல்லும் பொழுது, இயேசு கற்பித்தபடியே இயேசு நமக்கு கொடுத்த அந்த ஒளியை, பிரகாசத்தை அடிமை தலையை ஒடிப்பதற்காக, நொறுக்குவதற்காக வீசி மகிழ்ச்சி அடைய செய்வோம். எல்லா மக்களும் அதிமுத்த மகிழ நாம் முழுமையாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். மூன்றாவதாக கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒருங்கிணைத்தலின் அடையாளம். முதலாவதாக நீதியின் அடையாளமாய் காணப்பட்டது, இரண்டாவது விடுதலின் அடையாளமாய் காணப்பட்டது, மூன்றாவது ஒருங்கிணைப்பின் அடையாளம். ஒருங்கிணைப்பு என்று சொல்லும் பொழுது, இயேசு பிறந்தார் என்று சொன்ன உடனே எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க, வயல்வெளியில் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க, வானத்தை அண்ணந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க, ராஜ்யத்துக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி படிக்க, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர்களை ரட்சிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு என்ன? முதல் வெளிப்பாடு நீதியின் அடையாளமாய், இரண்டாவதாக வெளிப்பாடு விடுதலை அடையாளமாய், மூன்றாவது வெளிப்பாடு அவர் ஒருங்கிணைப்பாளராய். அவர் என்னத்துக்கு வந்தார் சொன்னா, ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பதற்காக. உலகத்தில் வெளிப்பட்ட முதல் நோக்கமே, ஜனங்கள் எல்லாம் பாவத்திலே அமிழ்ந்து இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு என் ஆண்டவர் வருகிறார். அதே யோவான் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இந்த தொழுவத்தில் உள்ள, ஆகவே ஆண்டவருடைய வருகை ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அகில உலகத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்பெருமான் தோன்றினார். ஆகவே தான் முதலாவது விடுதலை, இரண்டாவது நீதி என்று பார்த்தோம், மூன்றாவது ஒரு ஒருங்கிணைக்கின்ற அடையாளமாய் காணப்படுகிறது. படிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளே அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. ஐயா, என்னுடைய மந்தை சின்னது, நான் இந்த ஜாதிக்கு மட்டும் வந்து, இன்னைக்கு ஜாதியோட அடையாளங்களா அநேக பேர் காட்டி கொண்டிருக்கிறான், மதத்தின் அடையாளங்களை அநேக பேர் காட்டி ஏமாத்தி கொண்டிருக்கிறான். இந்த ஏமாற்றுதலில் இருந்து நம்மை தப்புவிக்க இயேசு பெருமான் வருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒருங்கிணைக்க வேண்டியது ஹோல் வேர்ல்டு, இந்த முழு உலகையும் என் உண்மையால், என் சத்தியத்தால், என் அன்பால், என் வெளிப்படுத்துதலால், என் சமாதானத்தால் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஒருங்கிணைப்பிலே இணைந்து கொண்டால்தான் சாதி மறையும், பணம் மறையும், பல இனங்கள் மறையும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை மாறும். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பாளராய் நாம் மாற வேண்டும். அதான் சொல்றார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்படியானால் உங்களை கொண்டு வரது பெருசு இல்லை. தொழுவத்திற்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்களே, தொழுவம் இல்லாதபடி, இந்த ஒற்றுமையில் ஈடுபடாதபடி, இந்த ஒருங்கிணைப்பில் வந்து சேராதபடி அநேகம் ஆடுகள் வெளியே இருக்கிறது, அவர்கள் எல்லாம் வரணும். அது மாத்திரமல்ல, அந்த பிறகு ஆடுடைய சில பாருங்க, அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் சத்தத்திற்கு அவைகளும் செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனும் ஆகும். கருமையான அநேக திருச்சபைகள் இது சொல்லுகிறாங்க, ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் திருச்சபை. ஆனா அங்க போனீங்கன்னா பல மந்தை இருக்குது, பல திருச்சபை பிரிஞ்சு கொடுக்கிறது. ஆகவே என் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வந்த நோக்கம், வெளிப்பட்ட நோக்கம் ஒருங்கிணைத்தலின் நோக்கம். எல்லாரையும் ஒன்றாக சேர்க்க, பிரிந்திருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று படைத்தார். வந்தார், ஒருங்கிணைப்பாளராக வந்தார்.
அந்த ஒருங்கிணைப்பாளராக வெளிப்பட்ட அந்த தன்மை கடைசியா சொல்றாரு, இந்த உலகம் முழுவதும் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். அதே எசேக்கியேல் 37 அதிகாரம் 24 வசனம் கடந்து போவோம். என் தாசனாகிய தாவீது என்பவர் என் தாசனாகிய தாவீது என்பவன் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பராக இருப்பார். ஒரே மேய்ப்பன் தான். The Lord is my shepherd. That's all. அவன் எனக்கு வழிகாட்டி, இவன் தலைவன், அவன் இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்களே, ஒரே தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் தலைவர்களே கிடையாது. The only God is Jesus. The Jesus is our head. அவ்வளவுதாங்க. அவர் தான் என்னுடைய தலை, அவர் தான் என்னுடைய விசேஷம், அவர் தான் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர். இந்த உலகம் முழுவதையும் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனை மாற்றுகிறவர் அவர் தான். ஆற்றல், அவருக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு. ஆகவே இந்த நாளிலே உலகம் அனைத்தை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே என்பதை ஏற்றுக்கொள்கின்ற நாள் தான் இந்த எபிப்பனி என்று சொல்கின்ற நாள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். எபேசியர் நிருபத்திலே 2 அதிகாரம் 14, 15 வசனங்களை கடந்து போகும் பொழுது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தார். அப்படியானா 2 தரத்தார் ஆண்டவரே சொல்றார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், வறியவன், எளியவன், வறியவன், ஆக வலிமைசாலி, பராக்கிரமசாலி, பலவீனன், இப்படிப்பட்ட மக்கள் இரு திறத்தாரையும் ஒன்றாக மாற்றுகிறார். இட் இஸ் a hard work, hard job. கடினமான வேலைங்க. இந்த 2 மக்களையும் ஒன்னா சேர்க்கிறது. இந்த ஒரு கூட்டம் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன், உயர்ந்த நிலையில் இருக்கிறவன். இந்த தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயின்னு விரும்புறான். ஆனா இப்படிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏராளமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 பிளவு மக்களையும், 2 பிரிவு மக்களையும் நான் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை, இந்த பிரிவினை எங்கே இருக்கிறது? நான் என்கின்ற எண்ணத்தினாலே பிரிவினை வருகிறது. இந்த நான் என்ற அகந்தையினாலே பிரிவினை வருகிறது. எனக்கு என்கிற சுய லாபத்தினாலே, சுய எண்ணத்தினாலே, சுய நலத்தினாலே பிரிவு வருகிறது. அதான் சொல்ற பாருங்க, அந்த பிரிவினையை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. ஆமா, எல்லாம் எதுக்கெடுத்தாலும் சட்டம் எப்படி சொல்லுது, திட்டம் எப்படி சொல்லுது, சட்டம் எப்படி சொல்லுது. இப்படி சட்டமெல்லாம் கிடையாதுங்க. என் ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஒருங்கிணைப்பார், எல்லா மக்களும் ஒன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சட்ட திட்டமே நிக்கணும். இன்னைக்கு அவன் ஒரு சட்டம் போட்டுக்கிறான், அந்தந்த கட்சி ஒரு சட்டம் போட்டுக்கிறான், அந்தந்த மதம் ஒரு சட்டம் போட்டுக்கிறான், அந்தந்த சாதி பிரிவினர் ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. இந்த சட்டம் இப்படிதானே அல்ல. என் ஆண்டவர் சொல்றாரு, நான் போடுகிற சட்டம் தான் உன்னதமான சட்டம். அந்த சட்டம் எல்லாருக்கும் நீதி வழங்குகிறது, எல்லாருக்கும் அடிமைத்தனத்தை நீக்குகின்ற விடுதலை வழங்குகிறது, எல்லோருக்கும் ஒருங்கிணைப்பை, ஒற்றுமையை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே இந்த நாள் அப்படிப்பட்ட நாள் தான். இந்த நாள் எபிப்பனி என்று சொல்லுகின்ற இந்த நாள் மிக மிக விசேஷமான நாள். புத்தகத்திலே 10 அதிகாரம் 34 வசனத்தை கடந்து போவோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் நினைச்சுக்கிறான், நான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே சொல்லி கொண்டிருக்கிறேன், உபவாசம் 10 நாளுக்கு இருக்கிறேன், 1 வருஷம் உபவாசம் இருக்கிறேன், 30 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நடுராத்திரி ஜெபம் பண்றேன், பகல்ல ஜெபம் பண்றேன். அல்ல, இறைவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. படிங்க. அந்த ஜனத்தினாரினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவர் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமாங்க, நீதியை மட்டுமே, சத்தியத்தை மட்டுமே, உண்மையை மட்டுமே, நாம் விடுதலை உணர்வை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விடுவிப்பை சொன்னால் மாத்திரமே அவர்கள்தான் வாழ்க்கையிலே உயர முடியும். கொர்நேலியனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். புதிய புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் நடபடியிலே கொர்நேலியன் சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷமான மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் யூதன் அல்ல, அந்த மனிதன் வேறு குலத்தவனாக இருக்கிற அந்த மனிதனிடத்துல பேதுருவை அனுப்புறாரு. பேதுரு, நீ போயா, அவனுக்கு போயிட்டு நல்ல
காரியத்தை செய்யன்னு சொல்கிறான். அப்ப பேதுரு சொல்றான், நான் எப்படிங்க போறது? அவன் வேற ஜாதி. பாருங்க, இயேசு ஏற்றுக்கொண்டவர்களே, இயேசுவுக்கு ஏற்றுக்கொண்டவர்களே இன்று ஆலயத்திலே சாதியை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள், மதத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பணம் பொருளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவைகளை பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, இயேசு வெளிப்பட்ட நோக்கம் இவைகளை எல்லாம் மடங்கடித்து ஒருமைப்பாட்டை கொண்டு வர வேண்டும், ஒன்றாக கொண்டு வர வேண்டும், சமரசம் உலாவுகின்ற இடமாக இந்த பூமி மின்ன வேண்டும் என்றுதான் இயேசு கொண்டு வர்றார். அதான் கிறிஸ்துவின் மாட்சி அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். உயர்ந்தவர் என்று இல்லை, தாழ்ந்தவர் என்று இல்லை, எளியவர் என்று இல்லை, வறியவர் என்று இல்லை, பாகுபாடு இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அனைவரையும் கிறிஸ்து மீட்பதற்காக தான் வந்தார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நிறைய பேர் தான் யூதர் வழியே தான் மீட்பு, யூதர்கள் மூலமா தான் மீட்பு என்று சொல்லி, ஆனா அவருடைய வெளிப்பாட்டுக்கு அப்புறம் யூதர் மூலமா அல்ல, யார் மூலமாகவும் அல்ல, இயேசு த ஒன்லி பர்சன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் சேவியர். அவரால் மாத்திரமே மீட்பு உண்டு என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவால் மாத்திரமே விடுதலை தர வேண்டும், தர முடியும். இயேசுவால் மாத்திரமே அடிமைத்தலையை நீக்க முடியும். இயேசுவால் மாத்திரமே ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். ஆகவே அந்த எபிப்பணி என்று சொல்லுகின்ற இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒற்றுமையை தாரும், எங்களுக்கு பிரிவினை வேண்டாம் சாமி. எங்கள் மத்தியிலே இதுவரையிலே இருந்த பிரிவினை எல்லாம் ஒழிந்து போகட்டும். இனிமேலாவது நாங்கள் ஒற்றுமைப்பட்டவர்களாய், ஒருங்கிணைப்பு பெற்றவர்களாய், ஒரு மனதோடு உம்மிடத்தில் தொழுது கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது மாட்சி வெளிப்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம் சாமி. நீதிக்காக அடையாளமாக, விடுதலையின் அடையாளமாக, ஒருங்கிணைப்பின் அடையாளமாக உமது மாட்சி வெளிப்பட்டதே. அந்த மாட்சியை எங்கள் வாழ்க்கையில, இந்த உலக மக்கள் வாழ்க்கையில கட்டளையிடும். நாங்களும் விடுவிக்கு பெற்றவர்களாய், நாங்களும் ரட்சிப்பு பெற்றவர்களாய், நாங்களும் நீதிக்கு தலை வணங்குகிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும் என்ற செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் வழிநடத்தும் தெய்வீக சமாதானம் நம் யாவும் நிலைத்திருந்து நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்று கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.